ஒன்றை அவதானித்தீர்களா பிரியங்கா? இப்போது புகழ்பெற்ற பாடகர்கள் கூட மேடையில் பாடும் பொழுது புத்தகத்தை துண்டு காகிதத்தை வைத்துக் கொண்டுதான் பாடுவார்கள். ஆனால் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து போல் பாடல் வரிகள் அத்தனையும் மனனம் செய்து பாடினார். அதுக்காக இன்னும் ஒரு கரகோஷம். நன்றி. இதுபோல் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் வாழ்த்துகின்றோம். 2004ஆம் ஆண்டு ஒரு பாடல் பெரும் சாதனையை புரிந்தது. பாடலை பாடியவருக்கும் பாடலை இயற்றியவருக்கும் தேசிய விருது கிடைத்தது. மட்டுமல்ல, அந்த பாடல் காமராஜர் பல்கலைக்கழகத்திலே சமூகவியல் பாடத்திட்டத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டது. ஒரு திரை இசை பாடல். அந்த பெருமைக்குரிய பாடல் எதுவென்று உங்களுக்கு தெரியும். ஆட்டோகிராஃப் என்ற படத்துக்காக எங்கள் பத்மஸ்ரீ சின்னக்குயில் சித்ராவின் குரலில் பா விஜயின் பாடல் வரிகளில் வந்த ஒவ்வொரு பூக்களுமே. அந்த பாடலை பாட வருகின்றார் பார்கவி தில்லை ராஜன். எங்கே உங்கள் அன்பு கரகோஷம் பார்கவி தில்லை ராஜனுக்கு. சொல்கிறதே வாழ்வென்றால்
பார்க்கவி தில்லைராஜன் இந்த பாடலை அற்புதமாய் பாடினார். ஸ்ருதி விலக கூடாது என்ற அவதானத்தோடு பாடினார். வாழ்த்துக்கள் பார்க்கவி, காத்திருங்கள். இனி 37 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த பாடல் ஒன்றை பாட இன்றைய தலைமுறையின் இளம் குயில் ஒன்று வரப்போகிறது. 1978ஆம் ஆண்டில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில், இசைஞானி இளையராஜாவின் அற்புதமான இசைக்குலத்தில் அவருடைய இளவல் கங்கை அமரன் இயற்றிய பாடல். இந்த பாடல் எங்கள் இசை தாய் எஸ் ஜானகியின் குரலில் இன்றும் இனிக்கும், இந்த இளம் குயிலின் குரலிலும் இனிக்கப் போகிறது. பாடலை பாட உங்கள் அன்பு கரகோஷத்தின் மத்தியில் பிரீத்தி சுரேந்திரா. எங்கே உற்சாக வரவேற்பு பிரீத்தி சுரேந்திராவுக்கு.